Hi friends, good morning. Welcome to Babu Organic Garden. போரூர் ஓஷன் குளோரோஃபில் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க. சார் 9th ஃப்ளோரில் என்னுடைய பால்கனி கார்டன் இருக்குது, அது வரைக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்டன் தான். இந்த கார்டனை தான் நம்ம சரி பண்ணணும் போய். சார் எனக்கு கொஞ்சம் கார்டன்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டாண்டெலாம் வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அவங்கக்கிட்ட மொத்தம் எத்தனை செடி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொட்டேஷன் கொடுத்தேன். அவங்க கொட்டேஷன் ஓகே பண்ண பிறகு நம்ம 9th ஃப்ளோரில் மேலே எல்லாமே லிஃப்ட்டு வச்சு மேலே ஏற்றியாச்சு. 9th ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது வியூஸ் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. மாடியில் இப்போ அவங்களுடைய பால்கனி கார்டன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, இந்த செடிகள் தான் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. என்ன கீழே தட்டுலாம் வச்சு வைக்கிறதுனால கொஞ்சம் கரை படிது சார் அப்படின்னாங்க. அதுக்கு தான் சார் நான் முக்கியமாக ஸ்டாண்டு வாங்குறது அப்படின்னாங்க. பக்காவாக பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன செடிகள் எங்கெங்கே வரணும், எதை கவாத்து பண்ணணும், எப்படி உர மேலாண்மையில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் எடுத்து நாங்கள் வைக்க ஆரம்பித்தோம். நீங்கள் சென்னையாக இருக்கும் பட்சத்தில், சென்னை கொஞ்சம் அவுட்டராக இருந்தாலும் ஓகே தான். நாங்கள் உங்கள் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, பால்கனி கார்டனு எதாக இருந்தாலும், இப்போ பழைய தோட்டமாக இருக்குது சார், அதை நம்ம சரி பண்ணி எங்களுக்கு நல்லா மண்கலவெல்லாம் பண்ணித்தரணும், உரல மேலாண்மையிலே கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா எல்லாமே பக்கான முறையில் பண்ணித்தரோம். அவங்களுக்கு எல்லாமே முடிச்சிட்ட பிறகு தொட்டி எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அதை கொஞ்சம் அழுக்காக இருக்கிற தொட்டி எல்லாமே நல்லா தொலைச்சிட்டு கீழே அழுக்கு படைஞ்சிது, நிறைய கொஞ்சம் மண்ணெலாம் மாற்றினதுனால அந்த இடத்துல நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அவங்களுடைய பால்கனி கார்டன், டெரஸ் கார்டன்ற பால்கனி கார்டன் சூப்பராக பக்காவாக நீட்டாக ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா எப்படி இருந்த பால்கனி கார்டன் இப்போ எப்படி எந்த அளவுக்கு மாறி இருக்குது பாருங்கள். ஸ்டாண்டெல்லாம் வச்சு நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக அழகாக தெரியும். கீழே இப்போ நீங்கள் நிறைய பேர் பால்கனியில் தட்டு வச்சுருப்பாங்க, கீழே கரை படியுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தட்டில் தண்ணி உற்பத்தி ஆகி அதில் கொசு உற்பத்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் நம்ம ட்ரெயின் மேட்லாம் போட்டுக்கிறதுனால நீங்கள் அதிகப்படியாக தண்ணி ஊற்றினாலும் கீழே ட்ரெயின் ஆகி உடனே போயிடும், உடனே இடம்லாம் காஞ்சிரும், நம்மளுக்கு நல்ல நீட்டாகவும் இருக்குங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுடைய டெரஸ் கார்டனும் சரி, பால்கனி கார்டன் நம்மளுக்கு ஸ்டாண்டெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும் சார், பழைய தோட்டத்தை புதுப்பிச்சு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜீவாமிர்தம் கொடுக்க வேண்டியதெல்லாம், செடிகள் எல்லாத்துக்கும் ஜீவாமிர்தம் கொடுத்துட்டு உரம்லாம் பூஸ்டர் உரம் கொடுத்துட்டு மேலே பஞ்சகவிலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவங்க கார்டனையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல முறையில், தரமான முறையில் பண்ணித்தரோம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். நன்றி.